2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி என்னைக்கு நடக்க இருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா ராசிநாதனே குரு பகவான் தானே. அவர் இடம் மாறுறார். எப்போ மாறுறார் அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1:50 திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். அது குரு பகவானுக்கு ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உச்சம் பெற்ற குரு 3 மாதங்கள் 31 அக்டோபர் 2026 வரை உச்ச நிலையிலேயே இருந்து அந்த தேதியில அதிசாரமாக சிம்மத்துக்கு போய் திரும்ப 24 ஜனவரி 2027 கடகத்துக்கு வந்துறார். ஒட்டுமொத்தமா ஒரு 3 மாதமா குரு பகவான் வெளியில போயிட்டாலும் கூட 9 மாதங்கள் உச்ச நிலை அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்புல 3 மாதம் நீங்களாக 9 மாதம் உங்களுக்கு இருக்கு. அப்ப ஒரு ராசிநாதன் ராசியாதிபதி போய் உச்சம் பெறுகிறார். ஆனா எங்க உச்சம் பெறுறார்? 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றார். புலிப்பாணியா தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்கிறார், கூரப்பா வேதியனே மதிக்கு எட்டில் கொடும்பயம் அரசர் தோஷம். அதாவது வாலி கோதண்டபாணி அம்பால சாய்ந்த நேரம் ஐயா அப்படின்னு சொல்றார். அப்ப 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது குரு பகவானால நிறைய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், அவமரியாதைகள், அவமானங்கள், ஏன்னா 8ஆம் இடங்கிறது நஷ்டம், விரயம், அவமானம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். அப்படி வந்துருமா? இல்ல அவமானம், துன்பம் இதெல்லாம் வந்தாலும் கூட அப்படி அந்த பாலை அப்படியே பிடிச்சு அப்படியே தள்ளின மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அதை எதிர் திசையில் இருப்பவர்கள் பக்கமே திருப்பி விடுவார்களா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உச்ச குருங்கிற அந்தஸ்து இருக்கிறதுனால அதே பாட்டிலே சில விதி அமைப்புகள் சொல்றார். அந்த குரு ராசியாதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்துல, கேந்திர ஆதிபத்திய கிரகமாக இருக்கும் பட்சத்துல, 2, 5, 7, 9, 11 ஸ்தான பலன் பெறும் பட்சத்துல, அல்லது அந்த குரு பகவான் உச்சம் ஆட்சி நிலை பெறும் பட்சத்துல 8ஆம் இடத்து குருனால துன்பம் இல்லை, வினை பயம் இல்லை அப்படின்னு சொல்றார்.